இப்போ ஜனநாயகம்ங்கிறது என்னதுன்னா நமக்கு பிடித்தவர்கள் 5 வருடத்துக்கு ஒருக்கா தேர்ந்தெடுப்பது தான் ஜனநாயகம், அடிப்படை ஜனநாயகம். அதனால தான் வந்து நம்ம வந்து ஒன்றும் ஜனநாயக நாடு, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், மாறுதட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு வேலையை தேர்தல் ஆணையம் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் பெரிய ஒரு இது. சமீபத்தோட ஒரு இது பார்க்க தேர்தல் ஆணையரும் மத்திய அமைச்சர் வந்து ஒரே ஃப்ளைட்டில் வர வீடியோ காட்சிகள்லாம் மூட்டை சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பாஜகவினுடைய இன்னொரு அணியாக தேர்தல் ஆணையம் கண்கூடாக செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு நிறையா உதாரணங்களை சொல்லிட்டு போகலாம். சண்டிகர் தேர்தல் நடக்குது. சண்டிகரில் வந்து மேயர் தேர்தல் நடக்குது. சண்டிகர் மேயர் தேர்தல் நடக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆம் ஆத்மிக்கும் பாஜகவும் கடும் போட்டியாக இருக்குது. 2 ஓட்டுகள். அந்த 2 ஓட்டை ஒரு ஓட்டை என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஓட்டு போட்ட ஸ்லிப் எடுத்து கேன்சல் செல்லாதுன்னு சொல்லி போடுறாரு. யார்? அந்த இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர். அதை வந்து சிசிடிவி கேமராஜி ஃபுட்டேஜோடு எடுத்துகிட்டு கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தோன்னே சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணி ஆம் ஆத்மி வேட்பாளரை வந்து ஜெயிச்சதாக அறிவிச்சு அவர் இன்றைக்கி ஆம் ஆத்மி வேட்பாளர் இன்றைக்கி மேயராக இருக்கார். சண்டிகருடைய சிட்டி மேயராக இருக்கார். ஓகே, இது கையங்கலமாக மாட்டினது யாருங்க? தேர்தல் ஆணையம் சமீபத்தில் மாட்டி மிகப்பெரிய ஒரு முகரடிப்பட்ட ஒரு சம்பவம்.